ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி திக்காக எவ்வளோ ருசியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மிக்சியில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் தேங்காய், கசகசா, முந்திரி, பட்டை இது பார்த்து இதுவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறி நல்லா வாஷ் பண்ணி அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து வச்சுக்கணும். நம்ம சிக்கன் தான் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பாத்திரம் வச்சு அதில் வெங்காயம், தக்காளி, புதினா, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சது முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆச்சி மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரம் வச்சு எண்ணெய், கடுகு, பயிறு, நம்ம வாசனைக்கு 3 ஏலக்காய், பட்டை, லவங்கம், கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அது கொதி வந்தோடனே அரைச்சி வச்சிருந்தோம்ல தேங்காய் அது இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம கொதிக்க விடணும். கொதி வந்த பிறகு நம்ம தாளிச்சதை அதை எடுத்து அதை இந்த குழம்போட ஆட் பண்ணி நல்லா மறுபடியும் கிண்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், இந்த வர ஸ்டேஜில் மிளகுத்தூள் போட்டு நம்ம இறக்கிவிட்டால் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம இதுக்கு எவ்வளோ சாதம் வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒன் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்